எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நிச்சயமா பொருள் வாங்குவாங்க. இத நாம சேல்ஸ் பர்சனுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து அன்னிலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இளைஞர்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இந்த ரியல் எஸ்டேட் துறையில இன்னைக்கு பெரிய லெவல்ல கொடி கட்டி நம்ம பறக்கிற காரணம் நம்முடைய உழைப்பு, அனுபவம் தான். விடாமுயற்சி தான் சக்சஸ் அப்படின்னு இந்த மாதிரி பயிற்சியை கற்றுக் கொடுத்தாங்க. அதன் பிரகாரம் ஒவ்வொரு விஷயத்தையுமே மெனக்கடல் இருந்தா மட்டும் தான் சாதிக்க முடியும் சார். நேரம் டைம் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா காலையில நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துறோம், நைட்டு நம்ம திட்டமிடுதல் அவசியம். ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாசம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறோம்னா அதுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன, திட்டமிடுதல் என்ன. அப்போ ஒரு கோல் செட் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. கோலை செட் பண்ணோம், திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையுமே தள்ளி போடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த நான் தெளிவா கத்துக்கிட்டேன் சார். தள்ளி போடுதல்ன்றது பாத்தீங்கன்னா நம்முடைய வெற்றியை நம்ம தள்ளி போடுறோம். அப்ப தள்ளி போடுற விஷயம், எக்ஸாம்பிள் என்னுடைய நண்பர் பாத்தீங்கன்னா நல்ல கோல்ஃப் ஆடுவாரு. அவருடைய பசங்க